இன்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை முழுவதும் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றே இரட்சணிய நாள் எப்படி சொல்லக்கூடிய அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருந்த வார்த்தைகளை மேற்கோள் காண்பித்து நம்ம தேவனுடைய கிருபையை விருதாவாக்கி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு புத்தி சொல்லுகிறார். தேவனுடைய கிருபையை விருதாவாக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம கர்த்தருக்குள்ள பவுல் பட்ட பிரயாசங்களில் அநேக காரியங்கள் 27 விஷயங்கள் சொல்கிறார். ஒன்று துன்பங்கள் அல்லது ஹார்ட்ஷிப்ஸ், அதில் ஒரு 9 விஷயங்கள் இருக்குது. அப்புறம் நம்ம கொண்டிருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்று சொல்லி ஒரு 6 இருக்குது. அப்புறம் நம்ம தரித்து கொள்ள வேண்டிய நீதியின் ஆயுதங்கள் என்று சொல்லக்கூடியதும் தெய்வீக ரிசோர்ஸஸ் என்று சொல்வதாக ஒரு 3 காரியங்கள். அதுக்கு பிறகு பேரடாக்ஸ் என்பதனாக ஊழியத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள்னால் முரண்பாடாக நம்ம நடக்கிறது இல்லை. நம்ம கர்த்தருக்குள்ளே செய்யும்போது உலகம் அதை வேறு மாதிரி புரிந்து கொள்ளும். ஆனால் உண்மையிலேயே நம்ம தேவனுக்காக பல காரியங்களை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு 9 விஷயங்கள். ஆக மொத்தம் 27 காரியங்கள் சொல்கிறாரு. அவைகள் ஒவ்வொன்றையும் நம்ம விரிவாக தியானிக்க போகிறதில்ல, சுருக்கமாக அதை வாசித்து விட்டு இறுதியாக நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இதெல்லாம் கை கொள்வது அப்படின்ற லைஃப் அப்ளிகேஷனோட நம்ம இன்று தியானித்து முடித்து ஜெபிக்கலாம். ஸோ இப்போது வாசிப்போம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் திவ்ய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கணத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாயும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாயும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாயும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறவர்களாயும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்கிறவர்களாயும் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த வார்த்தையில் முதலாவது தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்குன்னு சொல்கிறாரு. தேவ கிருபையை குறித்து நம்ம சில வாரங்களுக்கு முன்பு தியானித்தோம். அது குறித்த வீடியோ கூட இன்னும் இருக்குது யூடியூப்பில். பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, மற்ற எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என தேவனுடைய சபையை நான் துன்பப்படுத்தினவன். ஆனாலும் நான் அவர்கள் எல்லோரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொன்னபோது அவர் கர்த்தருக்காக பட்ட பிரயாசத்தில் அவர் இருந்த காவல்கள், கட்டுகள், அடிகள் மற்றும் இன்னும் பல உபத்திரவங்களை எல்லாவற்றையும் விவரித்து சொல்லிவிட்டு, இவைகளுக்கெல்லாம் காரணம் நான் அல்ல, எனக்குள் இருந்த தேவ கிருபையே என்று சொன்னார். அப்போ தேவ கிருபையினால தான் என்னால் இவ்வளவு காரியங்களை செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லுவது ஒரு மெய்யான ஒரு வார்த்தை. ஏன்னா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட பிரயாசம், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வெற்றி என்பது
திவ்ய காரியத்துக்கு பொருந்தாது. ஏனென்று சொன்னால், இங்கே நம்ம வாசிக்கிற அந்த 27 காரியங்களை ஒரு மனிதனால் செய்ய முடியுமா என்றால் நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுக்குது. இவ்வளவு காரியங்களை எப்படி சரியாக செய்ய முடியும் என்று சொல்லி. அப்போது தேவ கிருபை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர்களாலே இவைகளை எல்லாம் செய்ய முடியும் என்பது தான் நம்ம வேத வசனம் நமக்கு போதிக்கக்கூடிய காரியமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம அதை விருதாவாகவும் மாற்ற முடியுங்கிற ஒரு எச்சரிப்பை இங்கே சொல்கிறார். அது எப்படி அதை விருதாவாக நம்ம பெற முடியும் அப்படின்னா, நான் இந்த வேத வசனத்தை கேட்கிறவனாக மாத்திரம் இருந்து கொண்டு அதன்படி நடக்காதவனாக நான் இருப்பேன் என்று சொன்னால் அப்பொழுது நான் கிருபையை விருதாவாக்குகிறேன். ஏன்னா இந்த வேத வசனம் நமக்குள்ள அது என்ன செய்யுது? கிரியைகளை கொண்டு வருது, மாற்றங்களை உண்டு பண்ணுது. அப்போ உள்ளே போய் இந்த நம்முடைய கான்ஷியஸில் இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய வேண்டும். அதற்கு இந்த வார்த்தைகளை நம்ம உள்ளாக பெற்றுக்கொண்டு சிந்திக்கணும். இந்த வார்த்தையில் என்ன சொல்லியிருக்குங்கிறத சிந்தித்து இதை எப்படி பயன்படுத்தணுன்றதை நம்ம மனசில் உணரும் பொழுது தான் நம்மளால் பலன் கொடுக்க முடியும். சும்மா ஒரு காதில் வாங்கி அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா நம்மளால் அதற்கு பலன் தர முடியாது. அதுதான் கிருபையை விருதாவாக மாற்றுவது. அப்போது அதுதான் இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். அப்புறம் ஒரு பழைய ஏற்பாட்டு வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டுறார். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஏசாயாவில் இருக்குது. ஏசாயாவில் கர்த்தர் இதை யாருக்கு சொல்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கு பின்பாக வரக்கூடிய அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தை இது. அதில் வாசிக்கிறோம், பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து. இந்த இடத்துல உமக்கு என்ற வார்த்தை நம்ம மரியாதையாக கொடுக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். உனக்கு என்று சொல்லவில்லை, உமக்கு. இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், அவர்கள் பசியாயிருப்பதும் இல்லை, தாகமாயிருப்பதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அப்போ இந்த வார்த்தைகள் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றன. அவர் பின்னாடி வரப்போகிற நமக்கு பவுல் இதை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு உதவி செய்தேன்னு இங்கே சொல்கிறது நமக்கு குறிக்கிற வார்த்தையாக இருக்குது. அப்போ இதன் மூலமாக பவுல் என்ன சொல்ல வராருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நடத்தின பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்கு அருளி செய்யப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே நாமளும் இயேசு கிறிஸ்துவை போல இன்றே நம்முடைய நடையை தொடங்க முடியும். அதாவது அனுக்கிரக காலங்கிறது என்ன? த ஆப்ட் டைம். தேவன் உதவி செய்யக்கூடிய ஒரு நேரம். ரட்சிப்பின் நாள் என்பது த டே ஆஃப் சல்வேஷன். அது இன்றைக்கே ஆரம்பம் என்று சொல்கிறாரு. அப்போ இது என்னன்னு சொன்னால், நம்ம இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுப்பது. பாருங்கள், அதில் போட்டிருக்கிறேன். அதாவது நம்ம இன்றையிலிருந்தே நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய ஜப வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய ஜப வாழ்க்கை மாற வேண்டும். அதே மாதிரி நான் சும்மா ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஜெபிக்காமல் உண்மையாக நான் என்னுடைய ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது என்பதை உணர்ந்து கொண்டு ஜெப வாழ்க்கையை வாழ்வது. அதே மாதிரி ஜெபம் ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாகவே மாறிவிடுவது. சும்மா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு இல்லாமல் எப்போதுமே இருதயத்தில் ஒரு ஜெபம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி என்னுடைய பேச்சு, என்னுடைய அந்தரங்க எண்ணங்கள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாவது. இந்த மாற்றமும் எதுக்கு அடையாளம் என்று சொன்னால், நான் கேட்ட வசனம் எனக்குள்ள ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்றது. ஸோ இதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ விருதாவாக்கக்கூடாதுன்ற எச்சரிப்பை சொல்லிட்டு அடுத்தது இவர் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை பார்ப்போம். சொல்கிறாரு, துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 9 காரியங்கள் என்னென்ன? உபத்திரவம், நெருக்கம், இடுக்கம், அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண்விழிப்புகள், உபவாசங்கள். இந்த 9ல் நம்ம வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதுன்னு பார்த்தாலே நம்ம கண்டுகொள்ள முடியும். நம்ம இப்போ நம்ம அப்போஸ்தலனாகிய பவுலை போல பெர்சிக்யூஷனுக்குள்ளே இன்னும் போகலை. நமக்கு கர்த்தர் கிருபையாக காத்து நடத்துகிறாரு.
இப்போது நமக்கு வேறு விதத்தில் உபத்திரவங்கள் வருது. அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் உபவாசங்களும் கண் விழிப்புகளும் பிரயாசங்களும் இருக்குதா? கிறிஸ்துவின் நிமித்தம் நான் என்ன பிரயாசப்பட்டிருக்கிறேன்? அதாவது ஆவியானவர் சொல்கிற ஒரு காரியத்தை மனதில் வாங்கி அதை செய்யும் பொழுது அது எல்லா நேரத்திலையும் எளிமையானதாக இருப்பதில்லை. சில சமயங்களில் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். அதை செய்வதற்கு பிரயாசம் அவசியம். அதை நான் அதை செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன்னா, உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நான் என்னுடைய ஃப்ரீ வில்லை மூவ் பண்ணணும். என்னுடைய சிந்தையில் அதை நான் ஒத்துக்கொண்டு நான் செய்கிறேன்னு ஒப்பு கொடுத்தா தான் நம்ம அதை செய்ய முடியும். ஆக அந்த இடத்துல தான் பிரயாசம் வருது. அதே மாதிரி கண் விழிப்புகள் ஏன் வருது? இரவு நேரத்தில் நம்ம பார்க்குறோம், விசுவாசிகளாகிய நம்ம எப்பொழுதும் இரவில் தூங்குவது போல, மற்றவர்கள் தூங்குவது போல நம்ம தூங்கக்கூடாது என்று சொல்லி பவுல் எச்சரிப்பு கொடுக்குறாரு. அதுக்கு எதுக்கு காரணம்? வாட்ச் அண்ட் ப்ரே என்பதான ஒரு காரியம். ஏன்னா இரவு நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் பேட்டில் நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் தேவன் நமக்கு விழித்து கொள்ளும்படி சொல்கிறார். ஒரு 3 மணியோ ஒரு 12 மணியோ சில நேரங்களில் நமக்கு முழிப்பு வரும் பொழுது எழுந்து நம்ம ஜெபம் செய்கிறோம். அப்போ ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில் அது எளிமையாக இருக்காது. நடு இரவில் எழுந்து ஜெபிக்கிறது யாருக்கு எளிமையாக இருக்கும்? ஆனாலும் கூட அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். இந்த இரவு நேரத்தில் வரக்கூடிய இந்த தாக்குதலில் நம்ம அந்நிய பாஷையில் பேசி ஜெபத்தினால் அதை எதிர்கொள்ளலைன்னா நம்முடைய ரியாலிட்டி நெக்ஸ்ட் டே லைஃப்பில் சில ப்ராப்ளம் வரும் அப்படின்றத உணர்ந்து கொண்டு நம்ம எழுந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இதில் 9 ஐட்டத்தில் ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்டிங்ஸ், பீரியாடிக் ஃபாஸ்டிங்ஸ், அது ஒரு ஃபார்மாலிட்டியாக இல்லாமல் அதை உணர்ந்து நம்ம செய்யக்கூடியது. செய்கிற நாட்களில் நம்முடைய மாம்சத்தை நம்ம சப்ரஸ் பண்ணுறோம், ஆவியில் பலன் கொள்ளுகிறோம். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் கலகங்கள் வரலாம். சில ப்ராப்ளம்ஸ் திடீர்னு டியூ டு த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நம்ம வாழ்கிற பொழுது வாழ்க்கையில் உபத்திரவங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் வரும். அவைகளெல்லாம் உதவி செய்கிறார். ஸோ இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் அந்த உள்ளான மனதில் அந்த புதிய மனுஷனுக்குள்ளே இருக்க வேண்டிய காரியம் என்னென்ன? கற்பு என்று சொல்லக்கூடிய பியூரிட்டி. நான் பரிசுத்தமான ஒரு ஜீவனம் பண்ணுவதற்கு எனக்கு அன்றாட வாழ்க்கையில் பல சோதனைகள் வரலாம். சோஷியல் மீடியா மூலமாகவோ அல்லது உலகத்தில் தான் இருக்கிறோம், உலகத்துக்கு ஏற்ற அந்த காரியங்கள் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறோமா? அடுத்தது அறிவு. அதை என்ன பார்க்குறோம்? உலகத்துக்கு ஏற்றபடி இல்லாமல் தேவனுக்குரிய அறிவில் வளருவதும், உலகத்துக்கு அடுத்த விஷயங்களில் இது பண்ணாமல் இருக்கிறது. அதே மாதிரி லாங் சஃபரிங், இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் இதெல்லாமே வருது. தயவு, நற்குணம், பரிசுத்த ஆவி, மாயமற்ற அன்பு, இந்தவைகளை குறித்து சொல்கிறாரு. இதெல்லாம் மார்க் ஆஃப் அ ட்ரூ பிலீவர், குணாதிசயங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா தெய்வீக வளங்கள் என்று சொல்வதான ஒரு 3 காரியங்களும் சொல்கிறார் பவுல். 1 சத்திய வசனம், வேர்ட் ஆஃப் ட்ரூத். வேத வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு சகோதரர் அருமையாக ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. அவர் ஒரு நோட் பேடை எடுத்து அவர் மனதில் ஞாபகம் இருக்கக்கூடிய வேத வசனங்களை எல்லாம் எழுதுவாராம். அப்படி அவர் எழுதும்போது அவர் சொல்கிறாரு, நமக்கு நம்ம ரொம்ப அந்த வார்த்தைகளை சிந்தித்து நம்ம எழுதும் பொழுது அது ரொம்பவும் நம்மளை ஒரு தெய்வீக அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகுது அப்படின்னு சொன்னார். அதோடு மட்டுமில்லை, அவர் சொல்கிறார், பைபிளையும் அப்படியே பார்த்து எழுதுகிறவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அப்படியே எழுதுவாங்க, வாசனங்களை எழுதுறது. அந்த பழக்கமும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னதுக்கு காரணம் சொல்கிறாரு, நான் அதை எழுதும்போது நான் முன்பு கவனிக்காமல் இருந்த அந்த சின்ன சின்ன எழுத்துக்களை நான் யோசிக்கிறேன், இந்த வார்த்தைகள் எதற்காக கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்னு யோசிக்கிறேன்னு சொல்லி. அப்படியே வேத வசனத்தை நம்ம நாள்தோறும் தியானிப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது திவ்ய பலம் என்பது த பவர் ஆஃப் காட். இப்போது தேவனுடைய சத்துவத்திலே பலப்படுங்கள் என்று பவுல் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அது மாதிரி நம்ம நமக்கு there are lot of powers have been given. அந்த பவர்ஸை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு தெரியறது என்ன, ஒரு விஷயத்துக்காக நான் அதிகபட்சம் ஒரு ஜெபம் பண்ணுவேன் அப்படின்பதாக நம்ம நினைக்கிறோம். பட் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் பல காரியங்களை கர்த்தர் கொடுக்குறாரு. அது என்ன?
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவசிக்கிறவர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருமே பிசாசுகளை துரத்தவும் நோய்களுக்கு கட்டளையிடவும் நமக்கு அதிகாரம் கொடுக்குறார். ஆகையினால நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்துறதுக்கு ஆவியான உதவி செய்கிறார். இந்த மூன்றாவது நீதியின் ஆயுதங்கள், ஆர்மர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் என்பதான நம்ம வாசிக்கிறோம். ரட்சிப்பின் தலைச்சிரா, அதுக்கப்புறம் கேடகம், அப்புறம் பாதரட்சைகள் என்று சொல்லியிருக்கிற காரியங்கள், இவைகள் தான் அந்த டிவைன் ரிசோர்சஸ். இதை குறித்து சொல்லிட்டு அடுத்தது பேரடாக்சஸ் என்று சொல்லக்கூடிய 9 விஷயங்கள், முரண்பாடுகளை சொல்கிறார். இந்த முரண்பாடுகள் என்பது நான் ஏற்கனவே சொன்னபடி இது நம்ம முரண்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதனால அல்ல, நம்ம கர்த்தருக்குள்ள இவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் உலகம் நம்மை புரிந்து கொள்ளாது. உதாரணமாக சில காரியங்கள், நம்மளை பார்க்குறவங்க இவங்க தரித்திரர் என்று சொல்லுவாங்க. ஆனால் ஐஸ்வர்யவான்களை நாங்கள் மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவோம் என்று சொல்கிறார். இதுக்கு என்ன காரணம்னா, பால் டிட் நாட் சீக் இஸ் ஓன் வெல்த். நம்ம நம்முடைய ஓன் வெல்த்துக்காகவோ வெல்பீயிங்காகவோ மட்டும் காரியங்கள் பண்ணுறவங்களாக இருந்தோம்னா நம்ம செல்ஃப் ஓரியன்டாக போய்விடுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்கள் என்பதாக. மேக்கிங் அதர் பர்சன்ஸ் ரிச், என்ன அவங்களுக்கும் இந்த தெய்வீக வளங்கள் போய் சேரும் பொழுது அவர்களும் ஜபிக்கிறவர்களாக, ஜப வீரர்களாக, கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான்களாக அவர்கள் மாறுகிற பொழுது நம்ம மற்றவர்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு அந்த வெறுமை அவசியம் என்று சொல்கிறார். ஏன்னா நான் என்னையை ஒடுக்குனாதான் மற்றவர்களை அப்படி கொண்டு வர முடியும். அதே மாதிரி நான் துக்கப்படுகிறவனைப் போல மற்றவர்களுக்கு காணப்படுகிறேன், ஆனால் அநேகரை சந்தோஷத்துக்குள்ளே நடத்துகிறவனாக இருக்கிறேன். அதே மாதிரி என்னை பார்க்குறவங்க இவன் தண்டிக்கப்பட்டுட்டான் என்பதாக நினைக்கிறாங்க, ஆனால் நான் சாகாதபடி கர்த்தர் என்னை காக்கிறார். அதே மாதிரி நான் அறியப்படாதவனாக இருக்கிறேன், ஆனால் நான் ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வர்களுக்கு நன்றாய் அறியப்பட்டவனாக இருக்கிறேன். மற்றவர்கள் என்னை எத்தன் என்று சொல்லலாம், ஆனால் கர்த்தருக்குள்ள நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன். அதே மாதிரி துர்க்கீர்த்தி நற்கீர்த்தி என்பது என்னை பற்றி கர்த்தருக்குள்ள நல்ல காரியங்கள் செய்யும் போதும் ஈவில் ரிப்போர்ட்ஸ் வில் கம். அதை பற்றி தவறாக சொல்லுவாங்க. இந்த நல்ல ஊழியங்களை குறை சொல்லக்கூடிய அநேகர் இருக்க தான் செய்வாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் தான் என்ன செய்கிறாரு, நமக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் கிடைக்கும்படி செய்கிறாரு. அது யாருடைய பார்வையில் என்று சொன்னால், ரட்சிக்கப்படுவர்களுடைய பார்வையில். கெட்டு போகிறவர்களுக்கு நம்ம பைத்தியக்காரர்களாகத்தான் காணப்படுவோம் என்று சொல்கிறார். அதே மாதிரி கணத்திலும் கனவீனத்திலும் சில சமயத்தில் ஹானர் கிடைக்கலாம், சில சமயங்களில் பல சமயங்களில் டிஸ்ஹானர் தான் உண்டாகும் என்பதாக. ஸோ இதெல்லாம் ஒரு முரண்பாடுகள் அல்லது பேரடாக்ஸ் என்பதான ஒரு 9 விஷயங்கள் சொல்கிறார். ஆக மொத்தம் 27 காரியங்கள் த மார்க் ஆஃப் த பிலீவராக இருக்குது. ஸோ இவைகள் தான் அடையாளம். ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான், அவன் ஒரு புதிய ஜீவனாக மாறிவிட்டான் என்று சொன்னால் இவ்வளவும் தான் ஒரு அடையாளமான காரியமாக இருக்குதே தவிர மற்றபடி அல்ல என்பதை அழகாக இந்த அதிகாரத்தில் காண்பித்து கொடுக்குறார். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த கடைசி 2 வசனங்கள் ரொம்ப ஒரு டச்சிங்காக சொல்கிறார். ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு தகப்பனை போல அன்பு செய்து பவுல் அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்கிறார். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 27 காரியங்கள் பவுலுடைய லைஃப்பில் பர்சனலாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போது அதை சொல்லும் பொழுது அவர் இடத்துல என்ன இருந்திருக்கும், உள்ளே இருக்கிற மனதில் இருந்தது எல்லாத்தையும் அப்படியே அவர் ஓப்பனாக வெளியரங்கமாக அவங்களுக்கு சொல்கிறாரு. எதனால் அப்படின்னா, தன்னை பற்றி அவர்கள் தாழ்வாக நினைப்பதற்கோ உயர்வாக நினைப்பதற்கோ அல்ல, அவரை போல தன்னுடைய பிள்ளைகளும் விசுவாச வாழ்க்கையில் வரணுங்கிற ஒரு அன்புனால் அதை அவர் சொல்கிறார். அப்படி அவர் சொல்லி அதை ஷேர் பண்ணப்போ அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு நெருக்கம் இருக்கிறத பார்க்குறார். தே வர் நாட் ஹாப்பி. பவுல் எந்த அளவுக்கு ஒரு தகப்பனை அன்பு செய்கிறாரோ அந்த மாதிரி ஒரு அன்பை அந்த சபை அவருக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணலை.
அவர் அன்பு செய்வது போல அவர்கள் அவரிடத்துல அந்த அன்பு கூறவில்லை என்பதைத்தான் இது காட்டுது. அதான் சொல்றாரு, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது அப்படிங்கிறார். நாங்கள் we are so open to you, பட் நீங்கள் அந்த அளவுக்கு எங்ககிட்ட ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு, அதுக்கு மாற்றாக நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்களும் பூரிப்பாகுங்கள், நீங்களும் யூ ஆல்சோ ஓப்பன் அப் என்பதாக சொல்கிறார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ரிஃப்ளெக்ஷன் பிட்வீன் ஒரு டூ பீப்புள். ஒன்று வந்து கிறிஸ்துவுக்குரிய ஒரு ஊழியக்காரன், அவர் ஊழியம் செய்யக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிறவங்க, ஒரு போதகர், அந்த போதகத்தை கேட்கக்கூடியவங்க, யாராக இருந்தாலும் we must reciprocate the love of Christ. நான் பேசுகிறவங்களும் அல்லது கொடுக்குறவங்களும் கிறிஸ்துவின் அன்பினால் அதை கொடுக்க வேண்டும். பெற்றுக்கொள்கிறவர்களும் they also must react. அப்படி செய்யும் பொழுது தான் வந்து மியூச்சுவலாக வந்து அது முழு பலனை கொடுக்கும் என்பது தான். அதை தான் இங்கே சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை முடிக்கிறாரு. ஸோ தேட் எக்ஸ்பிளைன்ஸஸ் ஒன் திங். எப்படின்னா, நம்ம இன்றைக்கி இந்த வார்த்தைகளை கேட்குறோம், தியானிக்கிறோம். இப்போது இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்யட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். நம்ம லைஃப்பில் இந்த காரியங்களில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும், இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ட்ரூ மார்க் ஆஃப் த பிலீவர் என்பதையும் புரிந்து கொண்டு நம்ம வந்து ஜெபிக்கலாம்.